ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இது 7வது கன்னி சாமுண்டி. இந்த சாமுண்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, கீழே காளின்னு வரும் பாருங்க. சாமுண்டி காளியினுடைய அவதாரம். ஏன்னா காளிக்கு தான் அதிக சக்தி. காளி என்பது ஒரு ஆன்சரம். எதுக்கு சொல்றேன்னா, ஆன்சரன்னா காளி ஈஸ்வரன், காளி ஈஸ்வரன் சொல்லுவோம். அதாங்க, என்ன காளிக்கா கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயாவது எந்த கோயிலாவது காளி கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்வதி பண்ணிடுவோம், பரமேஸ்வரன் இப்படி சொல்லுவாங்க. காளிக்கு பண்ண முடியாது. காளியே ஒரு ஆண் சுருவம் தான், அதான் காளீஸ்வரன். அந்த காளி வந்து சுருவத்தில் சாமுண்டின்னு உருவத்தை ஈஸ்வரன் மறுபடியும் ஒரு ஈஸ்வரனை கொடுக்குறாரு. காளி, அந்த காளியுடைய சுரூபத்தை சாமுண்டியா உருவெடுத்து ஏன்னா இவருடைய அந்த சக்தி பரிபூர்ணம் இருக்கு. அவனை அழிக்கணும் இல்லையா? அதனால இந்த சண்டான் அழிக்குது. இதான் சாமுண்டி. கீழே காளின்னு இருக்கும். சாமுண்டி காளி. சாமுண்டி காளியுடைய வடிவத்தில் இது. ஏன்னா இந்த பிரமாதமாக இந்த சப்தகன்னியினுடைய சிறப்பை விடுத்து ஒன்று ஒன்றா நம்ம விளக்குறோம். ஏன்னா 4 நிமிஷம் 3 நிமிஷம் தள்ளிடுவாங்க. அதனால் இது ரொம்ப தள்ளக்கூடாது. ஒன்று ஒன்றா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது ஒன்று ஒன்றா பாருங்கள். இதனுடைய சிறப்பு என்ன, இந்த ஜகத்தில் எவ்வளோ இந்த கன்னிகளை பற்றி சொல்லியிருக்கேன். எவ்வளோ பேர் கன்னியை கும்பிட்றாங்க. ஆனால் இந்த கன்னிகளாம் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது இப்போ நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதான் அம்பா சொல்கிறா, ரொம்ப நிகர் இருக்குது. கன்னிகள்லாம் தனி எல்லைக்குள்ளே இருக்கணும். ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பலை. இப்போ போகிற செயற்கையினுடைய சிறப்பை நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லிட்டு இருப்போம். சாமுண்டியே தாயே சாமுண்டியே காளியின் அவதாரமே. சாமுண்டியே தாயே சாமுண்டியே நீ காளியின் அவதாரமே. ஆகாயம் தோன்றினாய் கன்னியாய் உருவெடுத்தாய். ஆகாயம் தோன்றினாய் கன்னியாய் உருவெடுத்தாய். சண்டா என்னும் சூரனையும் முண்டா என்னும் சூரனையும் அழியவே சப்த கன்னியாய் வடிவெடுத்தாய். சப்த கன்னியாய் வடிவெடுத்தாய். சாமுண்டி தாயே சாமுண்டி தாயே ஆகாயம் தோன்றினாயே. சப்த கன்னியாய் ஆகாயம் தோன்றினாயே. காளியுடைய அவதாரத்திலே தோன்றப்பட்டவள் தான் இந்த சாமுண்டி. இந்த 7 பேரும் ஆகாய மார்க்க நிற்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். ஓம் அதிசக்தி நீலாம்பரி நாராயணி நம்ம